பையனோட தாய் மாமே. ஒருத்தருக்கு என் மேல மரியாதை போச்சுல. வாய மூடு சிவா. ஏற்கனவே நான் கோவத்துல இருக்கேன். பாத்தீங்களா? இப்ப நீங்க கூட என்னை சத்தம் போடுறீங்க. உங்க பையனோட தாய் மாமனை நீங்களே மதிக்கலனா மத்தவங்க எல்லாம் அப்படி மதிப்பாங்க. இத பாரு சிவா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பிரு. சும்மா இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காத நீ. யாருன்னே தெரியாத மாப்பிள்ளைக்கெல்லாம் என்னைய தாய் மாமன்றாங்க. ஆனா மச்சான் கோவப்பட்டு போறாரு. எவன உங்களுக்கலாம்? தம்பி, உங்க பேர் சிவா தானே? ஆமா சார், நான் சிவா தான். நீங்க? என்ன விடுங்க, நான் an old man. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதா இப்ப முக்கியம். நீங்க எப்பேற்பட்ட ஆளு? உங்க பெருமை என்ன? ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதை என்ன? உங்களை பத்தி நல்ல விதமா கேள்விப்பட்டிருக்கேன் சிவா. உங்களுக்கு மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசு. இந்த மொத்த கல்யாண மண்டபத்திலேயே என்னைய பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க ஒரே ஆள் நீங்க தான் சார். மத்த யாருக்குமே என்னோட அருமை தெரியல சார். கரெக்ட். உங்க அப்பா இருக்காரு, அப்பா, அவரு கூட உங்களை மாதிரிதான். அவர்கிட்ட இது வேணும்னு சொன்ன வச்சுக்கீங்களேன், யாரு என்ன ஏதுன்னு கேட்காம கொடை வழங்குறதுல தர்ம பிரபு உங்க அப்பா. நீங்க அவருடைய புள்ள, அதனால உங்க மேல தனி மரியாதை வச்சிருக்கேன். என் அப்பாவை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே சார். உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணுமே சார். என்ன பண்ணலாம்? இந்த வயசானவன் வேற என்ன எதிர்பார்ப்பேன்? அதுவும் கவர்னர் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்துல உட்கார்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. பக்கத்துல போகவே விட மாட்டேங்கிறாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஓம் அக்னயே ஸ்வாஹா. உட்காருங்க சார் 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 சார், இங்கெல்லாம் உட்கார கூடாது சார். அவரை வேற எங்கேயாவது உட்கார இது வைங்க. உட்கார கூடாதா? நான் யார் தெரியுமா? இந்த கல்யாணத்துக்காக பல லட்சங்களை செலவு பண்ணி இந்த மண்டபத்தை புக் பண்ண முன்னாள் மாப்பிள்ளையோட தாய் மாமே. என்னவே உட்கார கூடாதுன்னு சொல்லுவீங்களா? சார், யாரா இருந்தாலும் உட்கார கூடாது சார். செக்யூரிட்டி மேடம், இது கல்யாண மண்டபம். யூ ப்ளீஸ் கோ. போங்க. சாரி மேடம். இல்ல தேங்க்யூ it's மேடம். okay. மேடம், இந்த பெரியவரே உங்க மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு. உங்க பக்கத்துல உட்கார்ந்து ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படியா? ஷியோர். உட்காருங்க. உட்கார சொல்லட்டுமா? தேங்க்யூ உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்யூ மேடம். மேடம், கொஞ்சம் ஸ்மைல் ப்ளீஸ் மேடம். கொஞ்சம் பக்கத்துல வாங்க சார். மேடம், கொஞ்சம் ஸ்மைல் மேடம். சார், போட்டோ நல்லா இருக்கான்னு பாருங்க. தேங்க்யூ. ஷேர் பண்றீங்களா கொஞ்சம்? நான் ஷேர் பண்றேன் சார். இந்த வந்துடுறேன் சார். மேடம், நான் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்கார்றேன். எனக்கு முட்டி வலி, Oh, I see. உடனே எழுந்திருக்க No முடியாது. problem. It's okay. தேங்க்யூ, வெரி கைண்ட் ஆஃப் யூ. வந்துடுறேன் சார். மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. இந்தாங்க, மாலையை போட்டுக்கோங்க. தீர்காயுஷ்மான் பவா.
குடிச்சிட்டானுங்க சார் வரட்டும் கேர்ஃபுல்லா இரு. வயிறு ஒரு மாதிரியா இருக்கு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே. என்ன இன்னும் அவனை ஆளை காணோம்? நமக்கும் வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு. டேய் முடிச்சிட்டியா? சீக்கிரம் வாடா. ஏய் சார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இனி எல்லாத்தையும் அவர் பார்த்து பாரு. சரிடா, வாடா போலாம் வா.